வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் நாங்கள் ஒரு திவ்ய தேச யாத்திரை போயிருந்தோம். அங்கே அந்த சமையல்கார மாமா வந்து சூப்பராக சமையல் பண்ணி போட்டார். லேடிஸ்க்கு யாராவது உட்கார வச்சு சாப்பாடு போட்டாலே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா அவர் பண்ண ரசம். அவ்வளோ அருமையாக இருந்தது, வித்தியாசமான டேஸ்டாக இருந்தது. சரின்னு அவர்கிட்ட நான் இந்த ரெசிபியை கேட்டு தெரிஞ்சுட்டு வந்தேன். வந்த உடனே அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அவர் சொல்லி கொடுத்தபடி இந்த ரசப்பொடி பண்ணி அதே மாதிரி ரசம் பண்ணிட்டேன். அதே டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ரொம்ப எனக்கு பிடிச்சிது. அது உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ரொம்ப சிம்பிள், கம்மி இன்க்ரீடியன்ஸு, ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து ரீச் ஆகும். வாங்க ஈஸியாக அந்த சமையல்கார மாமா சொல்லி கொடுத்த மாதிரி அந்த ரசப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரசப்பொடிக்கு நம்ம வறுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு. பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, பருப்பு லேசாக செவந்து வந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வறுத்த பருப்பை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடுவோம். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும், அப்புறம் நம்ம பார்க்கலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு மிளகு ஜீரகத்தை நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ஜீரகம் மிளகு நல்லா வறுபட்டாச்சு, நல்லா வாசனை வருது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயை வச்சு 1/4 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் ஒரு சின்ன கட்டி பெருங்காயத்தை ஆட் பண்ணிடுவோம். பெருங்காயத்தை நல்லா வறுத்துக்கலாம். பெருங்காயம் நல்லா வறுபட்டதும் ஒரு 5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து மிளகாயை நல்லா வறுத்துப்போம். பெருங்காயம் மிளகாய் வத்தல் நல்லா வறுபட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வறுத்த பெருங்காயத்தையும் மிளகாய் வத்தலையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அதே கடாயில் 1 கப்பு மல்லி. 1 கப்பு அப்படிங்கிறது வெயிட்டில் பார்த்தீங்கன்னா 50 கிராம் இருக்குது. ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இந்த மல்லி வந்து நல்லா வாசனை வரும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், மல்லி நல்லா வறுபட்டாச்சு, நல்லா வாசனை வருது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த எல்லாமே நல்லா சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். மிளகாய் வத்தல் காம்பி நீக்கிட்டேன். இதை வந்து கோர்ஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இதில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற சீரகம் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்த மல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நல்லா சூடு ஆறணும். சூடாக இருக்கும்போது அரைக்கக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையுமே கொரப்பாக அரைச்சி எடுத்துப்போம். எப்பவுமே ரசப்பொடி வந்து நைஸாக அரைக்கக்கூடாது. அப்படி அரைச்சிட்டோம்னா ரசம் வந்து குழன்னு ஆகிடும். கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சாதான் நல்லா தெளிவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, வித்தியாசமான டேஸ்ட்டில் ரசப்பொடி ரெடி. இப்போ இந்த ரசப்பொடி யூஸ் பண்ணி நான் ரசம் பண்ணியிருக்கேன். வாங்க இந்த ரசம் எப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அட்டகாசங்க, செம்ம சூப்பராக இருக்குது. சமையல்கார மாமாட்ட டூருக்கு வந்த எல்லா லேடிஸுமே வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன பாக்கெட் ரசப்பொடி கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் வந்து எனக்கு ரசப்பொடி ரெசிபி கொடுங்க, 2 பேருக்கு கம்மி அளவுகளில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவர் அந்த அளவுகள் சொன்னார். அதே மெத்தடில் நான் இன்னைக்கு ரசப்பொடி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ரசம் வந்து எப்பயும் நம்ம பண்ணுற ரசம் தான். ரசம் பண்ணுற ரெசிபி நான் இதில் காமிக்கல. ஜஸ்ட்டு வந்து ஒரு 2லேருந்து 3 பேருக்கு ரசம் பண்ணணும்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு இந்த ரசப்பொடி போட்டிருக்கேன். அது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. எப்பயும் நம்ம ரசப்பொடி பண்ணி ரசம் பண்ணுறது தான். ஆனால் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மெத்தட் நீங்கள் ஒரு முறை ரசப்பொடி பண்ணி ரசம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். எப்படி வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.